வெல்கம் டு மை சேனல். டுடே வீடியோவில் க்ளவுட் ஸ்டோரேஜ் டெஸ்டிங் டாஸ்க்கு ஃபேஸ்புக்கில் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எஸ்பி போர்ட்டலில் உங்களோட ஸ்டாப் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டு ஐடியை லாகின் பண்ணிவிடுங்க. ஐடியை லாகின் பண்ணோன்னே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க. இங்கே வந்து எஸ்பிஓ க்ளவுட் அக்சஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுலேயும் ஸ்டாப் ஐடி அண்டு பாஸ்வேர்டு கொடுங்க. அதாவது எஸ்பிஓ க்ளவுடுங்கிற சைட்டு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துலையும் உங்களோட ஸ்டாப் ஐடி அண்டு பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆப்ஷன் கொடுக்காதுங்க. க்ளவுட் ஸ்டோரேஜில் எதுலேயுமே வந்து பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆப்ஷன் கொடுக்காதுங்க. நீங்களே டைப் பண்ணுங்கள். உங்களோட பாஸ்வேர்டை வந்து ஏதாவது ஒரு டைரியில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸ்டாப் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிவிடுங்க. சேவ் பாஸ்வேர்டு கேட்க கொடுக்காங்க, சரியா? சேவ் கொடுக்காதீங்க. இதில் வந்து கோ டு டாஸ்க் போட்டிருக்கலாம், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெண்டு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஒன்று வந்து ப்ரைவேட், பப்ளிக்கு. நம்ம ப்ரைவேட்டை வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணாண்டா, ஏன்னா ப்ரைவேட் கிளிக் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு எதுவுமே கொடுக்காதீங்க, எதுவுமே பண்ணாண்டா. இப்போதைக்கு நம்ம ப்ரைவேட்டில் எதுவுமே பண்ணாண்டா. நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது வந்து பப்ளிக்கில் தான் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, டாஸ்க்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எதில் இருக்குன்னா எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்கில் தான் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க, கிளியராக ரீட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணாக்க என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, நான் இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் இருக்க ஹேஷ்டேக் அண்டு லிங்க், இதில் இருந்து இந்த இடம் வர உள்ள லிங்க் எல்லாமே காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கில் போய் அங்கே வந்து எஸ்பிஓவோட ஃபீட்பேக் ஒரு 5 வேர்ட்ஸ் மினிமம் ஒரு 5 வேர்ட்ஸாவது டைப் பண்ணணும். இந்த டாஸ்க்கை வந்து ஒரு ஜெனியூவாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், சரியா? ஜெனியூவாக கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் போய் வந்து நம்ம 5 வேர்ட்ஸ் டைப் பண்ணணும் ஃபீட்பேக்கு. அதுக்கு பிறகு இந்த ஹேஷ்டேக் அண்ட் லிங்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கதை அங்கே போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பப்ளிக்கில் தான் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட், நம்ம போஸ்ட் பண்ண இமேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அது எப்படி பண்ணணும்னு லைவாக நம்ம இப்போ பார்க்கலாம், வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இதை லாங் ப்ரெஸ் பண்ணாலும் டவுன்லோட் இமேஜ்னு வரும். இப்படியே இமேஜை டவுன்லோட் பண்ணலாம். இல்லைனா டவுன்லோட் போஸ்ட் இமேஜ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இமேஜை டவுன்லோட் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷனில் எதாவது ஒரு மெத்தட் படி நீங்கள் இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுடுங்க. அடுத்து இந்த ஹேஷ்டேக்கையும் இந்த லிங்க் வேறு நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லாம் செலக்ட் ஆப்ஷன் வரும், அதை வச்சு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. காப்பி கொடுத்துருங்க. காப்பி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு நம்மளோட சோசியல் மீடியா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நம்மளோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல தான் நம்ம போஸ்ட் பண்ணணும். என்றைக்குமே எந்த டாஸ்க், மைக்ரோ டாஸ்க் வந்து இந்த இடத்துல தான் போஸ்ட் பண்ணணும். கிரியேட் ஸ்டோரியில் போய் போஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நல்ல கேலரி சிம்பிள் இந்த இடத்துல கிளிக் பண்ணலாம், நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் இருக்கும். இமேஜை கரெக்டாக செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எஸ்பிஓவை பற்றி ஒரு ஃபீட்பேக் வந்து 5 வேர்ட்ஸ் வந்து ஜெனியூவாக டைப் பண்ணுங்கள். மினிமம் 5 வேர்ட்ஸ் இருக்கணும், அதுக்கு மேலேயும் டைப் பண்ணலாம். இதை டைப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஹேஷ்டேக் ஆட் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணால், லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நம்ம அங்கே பேஸ்ட் பண்ண லிங்கு அண்டு ஹேஷ்டேக் எல்லாமே பேஸ்ட் ஆயிரும். இதெல்லாம் பேஸ்ட் ஆகி முடித்த பிறகு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பப்ளிக்னு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இதில் பப்ளிக் மட்டும்தான் இருக்கணும், ப்ரைவேட்டோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோ இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பப்ளிக்குங்கிற ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துடுங்க. அடுத்து 5 வேர்ட்ஸ் அவங்க சொன்ன மாதிரி எஸ்பிஓ பற்றின ஃபீட்பேக் ஒரு 5 வேர்ட்ஸ் டைப் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். ஹேஷ்டேக் எல்லாம் கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோமான்னு பாருங்கள். லிங்க் எல்லாமே ஹேஷ்டேக் அண்ட் லிங்க் எல்லாமே காப்பி பண்ணி கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டோமான்னு பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், போஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து நம்ம போஸ்ட் பண்ண இமேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் இமேஜும் எடுக்க பாருங்கள். சப்போஸ் உங்களால் ஃபுல் இமேஜும் எடுக்க முடியல அப்படின்னாக்கி கண்டிப்பாக நேம் தெரியணும்,
ஹேஷ்டேக் எல்லாம் தெரியணும், லிங்க் எல்லாமே தெரியணும். இமேஜில் ஒரு பாதி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. உங்களுக்கு ஃபுல் இமேஜ் இப்போ எனக்குலாம் ஃபுல்லாகவே பார்க்க முடியுது. உங்களுக்கு ஃபுல் இமேஜும் தெரிஞ்சிச்சுன்னா ஃபுல்லாகவே வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்க. டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல க்ளவுட் ஸ்டோரேஜ்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பப்ளிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். சரியா, பப்ளிக் கிளிக் பண்ண உடனே அப்லோடு ஃபைல்னு வரும். இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். இதில் நேமில் என்ன கொடுக்கணும், நம்ம எந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ணோமோ அந்த சோசியல் மீடியா நேமை டைப் பண்ணணும். நம்ம வந்து இப்போ ஃபேஸ்புக் பண்ணோம், அதனால் ஃபேஸ்புக்குன்னு கொடுத்துருவோம். அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மை ஃபீட்பேக் என்ன டைப் பண்ணணும்னா மை ஃபீட்பேக்குன்னு டைப் பண்ணணும். சூஸ் கேட்டகரியில் வந்து டெஸ்டிங் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சூஸ் ஃபைலில் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் அப்லோட் பண்ணணும். சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சு ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஃபைல் அப்லோட் ஆனோம்னே இந்த மாதிரி தான் காமிக்கும். இந்த மாதிரி கரெக்டாக டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். க்ளவுட் ஸ்டோரேஜ் டாஸ்க்கை வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அப்படி தப்பாக நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு க்ளவுட் ஸ்டோரேஜ் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாதட்ட நம்ம அடுத்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். க்ளவுட் ஸ்டோரேஜ் டெஸ்டிங் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலைன்னா நம்ம ஐடி சஸ்பெண்டும் ஆகும். ஸோ எல்லோரும் கரெக்டாக டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.